ஒரு அரசியல் களத்தில் ஏக்கரசு இருக்கிற பொழுது மாட்டை மீட்பதற்காக, கடா சண்டையை மீட்பதற்காக, நம்முடைய நாட்டு சேவல் சண்டையை மீட்டெடுப்பதற்காக பல போராட்டங்களை நடத்துகிற ஒரு ஆளும் வர்க்கத்தோடு துணை நின்றார். ஆனால் இந்த களத்திலே, அரசியல் களத்திலே, தேர்தல் அரசியலிலே அண்ணன் சீமானுடைய கரம் பிடித்தால் மட்டுமே மக்களுக்காக உழைக்க முடியும் என்று இதே உறையூரை பூர்வமாக கொண்ட ஒருவருக்கு நாம் தமிழர் கட்சி சீட்டு வழங்கி இருக்கிறது. நீங்க மற்ற 3 வேட்பாளரையும் இங்க பார்க்க முடியாது, எங்க இருப்பாங்கன்னே தெரியாது, அவங்களை நீங்க அணுக கூட முடியாது, அவங்க வீட்டு பக்கம் போகவே முடியாது. நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினரானா இந்த உறையூர் வீதிகளிலே போயிட்டு இருப்பாரு. நீங்க அவரை தேடி நீங்கள் போக வேண்டாம், உங்களை தேடி வருகிற முதல் எம்பியாக அந்த ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் இருப்பாரு. எம்பினா பெரிய பணக்காரனா இருப்பான், கோடீஸ்வரனா இருப்பான், அரசியலுக்கு பணம் வேணும், 10 கார் வேணும், 200 ரவுடிகள் வேணும், அல்லக்கைகள் வேணும். பணம் இருப்பவன் அரசியல் செய்யலாம் என்கிற நிலை மாற்றி நல்ல குணமும் நல்ல மனமும் நல்ல சிந்தனையும் நல்ல நேர்மையும் இருப்பவர்களும் அரசியல் செய்ய முடியும் என்று நாம் தமிழர் இந்த காலத்தில் நிற்கிறது. ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், கொடுக்கிறதுக்கும் எங்ககிட்ட இல்ல. பணம் கொடுத்தா நீங்க வாங்கிக்கோங்க, எவன் கொடுத்தாலும் வாங்கிக்க, ஏன்னா அது நம்ம காசு தான். நம்ம ஆத்து மணல கொள்ளையடிச்ச காசு, நம்ம கனிம வளத்தை கொள்ளையடிச்ச காசு, நம்ம இருந்து ஊழல் பண்ண காசு, நம்ம வீட்டு வரி, தண்ணி வரி, சுங்க வரி, சாலை வரி, நம்ம கட்ட வரி எல்லாம் கொண்டு போய் அவன் ஆட்டையை போட்டு கொண்டு வரான். அதிகபட்சம் அவன் கொடுக்க போறதே என்னது 2000 ஓவா. இந்த 2000 ஓவாயை வச்சு என்ன பண்ணிடுவ? ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர், ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு எல்இடி டிவி வாங்கிடுவேனா? ஒரு சாரதாஸ்ல போயிட்டு அப்படியே ஒரு 10 பட்டு புடவை, ஒரு 10 பிளவுஸ், இந்த 2000 ஓவாயை வச்சு என்ன வாங்க முடியும்? ஒரே ஒரு மார்க்கெட்ல போயிட்டு காய்கறி வேணும் 2000 ஓவாய்க்கு, பத்மா பழமுதி சோலைக்கு உள்ள போயிட்டு வெளியே வந்தா 2000 ரூபாய் காலி ஆயிரும். என்ன 2000 எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும்? நம்ம இந்த முக்குல டீ கடை இருக்கு, தினகரன் டீ ஸ்டால், தினகரன் டீ ஸ்டால்ல போயிட்டு ஒரு டீ, நான் நிக்கிறேன், பக்கத்துல ஒருத்தன் வந்து துரைமுருகன் ஒரு டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். யாரா நீ? எனக்கு டீ வாங்கி தர்ற? இல்ல நீங்க சாப்பிடுங்க துரைமுருகன் அப்படின்னு சொல்றான். நான் வாங்கி குடிக்கிறேன். ஓசியில ஒருத்தன் எனக்கு டீ வாங்கி தர்றான்னா அவன் என் கிட்னியை கழட்ட போறான்னு அர்த்தம். என்கிட்ட வந்து பெருசா எதையோ எதிர்பார்க்கறன்னு அர்த்தம். இல்ல என்கிட்ட பிக் பாக்கெட் அடிக்க போறான், இல்ல மோதிரத்தையோ செயினையோ அறுக்க போறான்னு அர்த்தம். ஓசியில எனக்கு டீ வாங்கி கொடுக்கிறவனே என்கிட்ட வந்து பிக் பாக்கெட் அடிப்பான்னா, உங்ககிட்ட சும்மா இருக்கிற உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறான்னா ஓட்டுக்கு, அப்ப உங்ககிட்ட பெருசா அவன் எதையோ புடுங்க போறான், பறிக்க போறான்னு அர்த்தம். எதை நம்பி இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக களத்தில் இருக்கிறது? பணம். ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து எப்படியாவது ஓட்டை பறித்து விடலாம் என்று நிற்கிறான்.